ஒரு நாட்டினுடைய மன்னனை எதிர்க்கக்கூடிய பகைவனை செருப்புக்கு அடியில் சிக்கிக் கொண்ட சிறு கல் என்கின்ற உவமையை வைத்து புறநானூற்று பாடல் ஒன்று பறைசாற்றுகிறது. செருப்பிடை சிறு பரல் அண்ணன் என்கின்ற அந்த பாடல் செருப்புக்கிடையில் ஒரு கல்லானது சிக்கிக் கொண்டதை போல இடையூறு செய்பவன் பகைவன் என்று குறிப்பிடுகிறது. சங்க தமிழர்கள் காலணியை பல பெயர் கொண்டு அழைத்தனர், பயன்படுத்தினர். செருப்பு, தொடுதோல், அடையாள அரணம், அடிபுதை அரணம், வடிம்பு முதலிய சொற்களை பயன்படுத்தினர். கால்களை தொட்டுக்கொண்டே இருப்பதால் தொடுதோல் என்றும், கால்களுக்கு அடையாளமாக இருப்பதால் அடையாள அரணம் என்றும், பாதத்தை முழுமையாக மூடி இருப்பதால் அடிபுதை அரணம் என்றும் அழைத்து வந்தனர். பொதுவா பகைவர்களை விளையாட்டாக நாம் சொல்கின்ற பொழுது மூட்டை பூச்சியை போல நமக்கு தொந்தரவு செய்பவன் அப்படின்னு சொல்லுவோம். திரைப்பட வசனம் கூட ஒன்று உண்டு, மூட்டை பூச்சியை போல நசுக்கி தூக்கி எரிஞ்சிடுறேன் பாரு அப்படின்னு. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்தின மாதிரி அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. அப்ப பகைவர்களை மூட்டை பூச்சிக்கு இணையாக நாம் சொல்கின்ற பொழுது எவ்வளவு தொந்தரவினை அவர்கள் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த பகைவர்கள் இல்ல அப்படின்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குமா? இருக்காது தானே. இப்ப காலணி அணிந்து கொண்டு செல்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடலை அவர்கள் சூழலோடு பொருத்தி பார்ப்பதற்கு இயல்பாக இருக்கும். இப்ப பேருந்து பிடிப்பதற்காக வேகமாக நடந்து செல்கின்ற ஒருவருக்கு காலணிக்கு இடையில ஒரு சிறு கல் மாட்டிக்கொண்டது அப்படின்னு வைங்களேன். பேருந்தை பிடிக்க போகிற அவசரத்தில் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். உதறி உதறி கால்களை தட்டி கொண்டு ஓடிய பொழுதும் கூட அவரால் அந்த கல்லினை வெளியேற்ற முடியவில்லை. நின்று அந்த கல்லை வெளியேற்றி செல்கின்ற அளவிற்கு அவருக்கு நேரமும் இல்லை. அப்ப எந்த அளவிற்கு இடையூறினை அந்த கல் அவருக்கு தரக்கூடும்? இந்த சூழலை உணர்ந்தவர்களால் மட்டும்தான், அனுபவித்தவர்களால் மட்டும்தான் இந்த பாடலை அவர்களோடு பொருத்தி பகைவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு இடையூறு தருகிறார்கள் என்று சிந்திக்க முடியும். இந்த பாடலில் ஒரு நாட்டினுடைய மன்னனுக்கு பகையாக இருக்கக்கூடிய, இடையூறினை தரக்கூடிய அவனை காலுக்கு அடியில் மாட்டிய சிறு கல்லுக்கு ஒப்புமையாக இந்த புறநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது.